போன வீடியோவில் சென்னையிலேருந்து கிளம்பி மதுரை போனோம். அண்ட் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்துட்டு தேக்கடி கிளம்பி போயிட்டுருந்தோம். வழியில் வைகை டேம் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு, செம்ம பெருசாக இருந்துச்சு. பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே ஜேர்னியை கன்டினியூ பண்ணுவோம். சுர்லி ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். அண்ட் வழியில் அப்படியே குவிக்காக 2 கோயில் பார்த்துட்டு போயிடலாம். Another night of setting up and breaking down. We'll be halfway to Barstow by daylight. I'll take the wheel if you start to yawn. என்னம்மா இந்த கோயில் பேர்? சனீஸ்வர பகவான். மறுபடியும் ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயில் மூடி இருக்கு, ஆனால் பிளேஸ் செம்மையாக இருக்குது. ஏதோ ரிவர்லாம் ஓடுது, இங்கே சின்னதாக குளம் மாதிரி ஓடுது. பிளேஸ் கச்சராக தான் இருக்குது, நான் பார்க்க செம்மையாக இருக்குது. போய் காமிக்கிறேன். குளிக்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடுச்சு. கொஞ்சம் வெயிலெலாம் இல்லை, வெயிலெலாம் போயிடுச்சு, சில்லுன்னு இருக்குது. பார்க்க கொஞ்சம் பெட்டராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த சைடு வயல்லாம் வச்சுருக்காங்க, அப்படியே க்ரீனாக. தண்ணியோட வேறு மான்சூன் போல், ஸோ அதனால் வைகையில் எல்லாத்துலேயும் நல்லா தண்ணி வருது. எவ்வளோ டீப் இருக்கும்னு தெரியல, சும்மா கார் நினச்சி பார்க்கலாம் எவ்வளோ டீப்புன்னு தெரியல. பக்காவான வியூவாக இருக்குது, பயங்கர சீனிக்கான வியூவாக இருக்குது. ஆனால் கீழே தான் கொஞ்சம் குப்பையாக இருக்குது. காமாக நல்லா மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. சும்மா காலாக தான் நினச்சி பார்ப்போம். ஆனால் சில்லுன்னு இருக்குது. ஃபோனில் வேறு ஒரு தடவை எடுக்க வேண்டியதாக இருக்குது. சம்டைம்ஸ் ஃபோனில் வந்து ரொம்ப ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்க. கோப்ரோவில் ரொம்ப தள்ளி பார்க்குற மாதிரி இருக்குது சில விஷயம். அது காலிலேருந்து கோயிலாக சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்படி தான் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, போகிற வழியில் இருக்குது. எப்படியும் அந்த சைட்லாம் வரும். நேர் விருப்பம் பார்க்கவும் நல்லா இருக்குது. தேக்கடி போயிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீனான பிளேஸ்லாம் இருக்கும் நினைக்கிறேன். இன்னும் பெட்டராக கவர் பண்ணுவோம். பேட்ரி ஒரு 50% இருக்குது. பார்ப்போம். 2 மணி ஆகுது. எங்கேயோ போய் பேட்ரி போட முடிஞ்சால் போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம். இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆற்றுல குளிச்சுட்டு ஏதாவது ஒரு துணியை இதில் விட்டு தண்ணியில் விட்டுட்டு இது மாதிரி. ஆமாம், நம்ம என்னது இல்லை, இது நம்ம இது இருக்குங்க, நம்ம திருநெல்லா இருக்குது தம்பி. நம்ம போகிற வழியெல்லாம் எவ்வளோ க்ளீனாக அழகாக இருக்குது பாருங்களேன். மான்சூனில் சவுத் இந்தியாவில் இருக்க ரோட்ஸ், ஸ்டேட் ஹைவேஸ் தான், லைக் 1 வே தான் இருக்குது நிறைய இடத்துல. பட் சுற்றி அவ்வளோ அழகாக இருந்துச்சு, க்ரீனாக இருந்துச்சு. பக்கத்துலேயே மலை இருந்துச்சு, சுற்றி மரங்கள், செம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த காற்றே. நம்ம எங்கெங்கேயோ சொல்கிறோம், பட் சவுத் இந்தியாவில் காரில் ட்ராவல் பண்ணுறதோ இல்லை பைக்கில் ட்ராவல் பண்ணுறதோ அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ க்ளீனாக செழுமையாக இருக்குது. லன்ச் சாப்பிட்றதுக்கு தட்டி விலாஸ் வந்திருக்கோம். இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா வேணும் உங்களுக்கு? வெஜ் மீல்ஸ். மாமிக்கு தான் வெஜ் மீல்ஸ் வேணும்னு நான் வரேன். மாமி சாப்பிடுறது என்னைக்கோ வருவாங்களா? லன்ச் சாப்பிட வந்திருக்கோம். 2 ரசம், சிக்கன் பிரியாணி, நான்வெஜ் மீல்ஸ். ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன், சும்மா தம்ப்நெயிலுக்காக சாப்பிடுவேன். என்ன ஃபோக்கஸ் சாப்பிட்டு பெப்பர் சிக்கன்.
வீட்டு விலாஸ் நல்லா இருந்துச்சு. ஆ கும்பலி கும்ளி அங்கே எங்கேயும் இருக்குது. அதுக்கு சுதாகர் அது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பார்க்கலாம். நான் அதான் சொன்னேன், அந்த கதகளி நிறைய வாட்டி நம்ம டிவியில பார்த்துருக்கோம். அந்த ஃபைட் அந்த இவரும் சொன்னால் நம்ம ஃபைட்லலாம் இருக்குமே, நீங்கள் பாருங்க ஸ்வாட் வச்சு பண்ணுவாங்க. சரி அதெல்லாம் சொன்னேன். We have lot of time here. Water period. நடுவில் இருந்து கேட்ச் பிடிச்சிருக்கு. இந்த அழகான ரோட் ட்ரிப்போடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு தனி செக்மெண்ட்டாக போடலான்ட்டு. ஸோ அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு காமாக இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.